நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அரசியல் கட்டிலில் அமரும் பொழுது அவர்களை வரவேற்று பாராட்டி கௌரவிப்பதை தொடர்ச்சியாக தனது வழக்கமாக கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது மலேசியாவின் மத்திய ஒற்றுமை துறை துணை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் மாண்புமிகு யுனேஸ்வரன் ராமராஜ் அவர்களை வாழ்த்தி பாராட்ட இங்கு அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் ஊடகத்துறை நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறது உலக தமிழ் வம்சாவளி அமைப்பு உங்களின் அனைவரின் கைத்தட்டல்களோடு. நம்முடைய இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய பிஐடி பல்கலைக்கழகத்தின் வேந்தர் டாக்டர் கோ விஸ்வநாதன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் மேடைக்கு. அடுத்ததாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அவருக்கு விழா நாயகன் கடைசியாக உலக தமிழ் வம்சாவளி அமைப்பின் நிறுவனர் திரு செல்வகுமார் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் அனைவரின் கைத்தட்டல்களோடு. அடுத்ததாக மதிமுகவின் எம்எல்ஏ திரு செந்தில் செல்வன் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம் மேடைக்கு. அடுத்ததாக இன்றைய மாலை பொழுதை அழகாக இன்றைக்கு விழாவின் நாயகனாக இந்த அரங்கில் மத்தியில் அமரக்கூடிய மத்திய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் மாண்புமிகு யுனேஸ்வரன் ராமராஜ் அவர்களை உங்களின் பலத்த கைத்தட்டல்களோடு அன்புடன் மேடைக்கு வரவேற்கிறோம். ஒட்டுமொத்த உலக தமிழர்களின் கலை கலாச்சாரம் பாரம்பரியம் பண்பாடு உணவு என்று அனைத்திலும் தமிழர்களுக்கென்று தனி அடையாளம் இருக்கிறது. அந்த அடையாளத்தை உலகெங்கிலும் உள்ள எல்லா அரங்கிலும் எடுத்துச் சொல்வதற்கென்று உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நமது உலக தமிழ் வம்சாவளி அமைப்பின் நிறுவனர் திரு செல்வகுமார் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். வணக்கத்துக்கும் போட்டுதலுக்குரிய இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்திருக்கிற உலக தமிழ் வம்சாவளி அமைப்பின் பேராளர், பண்பாளர், முதுகெலும்புன்னு கூட சொல்லலாம் இந்த வம்சாவளி அமைப்புக்கு, அண்ணன் பிஐடி வேந்தர் கோ விஸ்வநாதன் அவர்களே, உலகில் தமிழர்களுக்கு எங்கு பிரச்சனை இருந்தாலும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் எங்கள் பாசத்துக்குரிய அண்ணன் வேல்முருகன் அவர்களே, புரட்சி புயல் என்று தமிழக மக்களால் அழைக்கப்படும் வைகோ அண்ணன் அவர்களின் மதிமுகவின் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில் செல்வன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்திருக்கிற திரு மோசஸ் அவர்களே, சிங்கப்பூரில் இருந்து வந்திருக்கிற ராஜேந்திர பூபதி அவர்களே, எங்கள் பாசத்துக்குரிய அபய் சார் அவர்களே, மற்றும் இன்றைய விழா நாயகன் என் பாசத்துக்குரிய சகோதரர் யுனேஸ்வரன் ராமராஜ் அவர்களே, இவர்களோடு சிறப்பு அதிகாரியாக வந்திருக்கும் வனிஷா கென்னடி அவர்களே, அனிதா பிள்ளை அவர்களே, மற்றும் உலகத்தமிழ் வர்த்தக சங்கம் மற்றும் உலகத்தமிழ் வம்சாவளி அமைப்பின் நிர்வாகிகளே, புதன் பாரத் சேம்பர் நிர்வாகிகளே, உங்கள் அனைவரும் வருக வருக வரவேற்பதில் பெருமை கொள்கிறேன். உலகத்தமிழ் வம்சாவளி அமைப்பு என்பது கிட்டத்தட்ட 190 நாடுகள்ல கிட்டத்தட்ட 50 நாடுகள்ல கிளை அமைச்சிருக்கிறோம்.
இன்று மக்கள் தொகையில உலக மக்கள் தொகையில 2% மக்கள் தொகை தமிழர்கள் இருக்கிறாங்க. 13,60,00,000 தமிழர்கள் இருக்காங்க. ஆனா நமக்கு அரசியல்ல பெரிய அங்கீகாரம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஒரு சிறுபான்மையா, உலக மக்கள் தொகையில சிறுபான்மையா இருக்கிறோம். அந்த வாழ்வாதாரத்தை பெருக்கணும். அரசாங்கங்கிட்ட என்னென்ன உதவிகள் இருக்கோ, என்னென்ன சலுகைகள் இருக்கோ, அரசாங்கம் என்னென்ன மக்களுக்கு செய்யக்கூடிய இருக்கோ அதெல்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வு செய்து அந்த அரசாங்க சலுகைகளை பெறணுன்றதுக்காக தான் இந்த உலக தமிழ் வம்சாவளி அமைப்பு ஒரு நடுநிலையோட செயல்பட்டு இருக்கு. இதுக்கு வந்து அரசியல் படுத்தணும். இப்ப நம்ம வந்து இன்றைய கால சூழ்நிலையில முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா பசங்க யாரும் வந்து சட்டமன்ற நிகழ்வை பார்க்க மாட்டாங்க. ஒரு சினிமா பார்ப்பாங்க, அந்த ரசிகர் படத்தை யாரோ தலைவரோ அந்த படத்தை தான் பார்ப்பாங்க. இன்னைக்கு பெண்கள் முதற்கொண்டு குழந்தைகள் முதல் கொண்டு சட்டமன்றத்துல என்ன நிகழ்வு நடக்குதுன்ற ஒரு அரசியல் விழிப்புணர்வு வந்திருக்கு இன்றைய கால சூழ்நிலையில. அதாவது திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து முதலமைச்சரா பதவியேற்று 20 நாள் ஆகுது. அவர் பதவியேற்ற பிறகு என்னென்ன மூவ்மெண்ட்ஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அரசியல் விழிப்புணர்வு வந்திருக்கு. இதுக்கு ஒரு இது மாதிரி ஒரு இளைஞர்கள்லாம் அரசியல் வயப்படுத்துறதுக்கு நமக்கு கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இப்ப அதே மாதிரி மலேசியால ராமராஜ் அவர்களும் வந்து ஒரு பெரிய லெவல்ல இளைஞர்கள் அவர் பெரிய ஆளுங்களை அப்ப சந்திக்கிறதுல சந்திக்கிறதே வெறும் இளைஞர்கள் தான் சந்திக்கிறாங்க. இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா வந்து ஒரு பெரிய ஆளுமையா இருக்கு. நம்மளாம் முன்னெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பார்த்துட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா தான் ஒரு பெரிய ரெவல்யூஷனை மாற்றத்தை கொண்டு வருது. அதனால உலகெங்கும் உள்ள தமிழர்கள் இளைஞர்கள் கண்டிப்பா ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு கவுன்சிலராகவும், அடுத்த மாமன்ற உறுப்பினராகவும், அப்புறம் ஒரு சட்டமன்ற உறுப்பினரும், எம்பியாகவும், அப்புறம் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் இல்லாம அமைச்சர்களாக வரணுன்றதுக்காக தான் எந்த நாட்டுல எந்த தமிழன் எங்க எலெக்ஷன் நின்னாலும் இந்த உலக தமிழ் வம்சாவளி அமைப்புக்கு அங்க செயல்படுற மாதிரி செயல் திட்டம்லாம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து இப்ப ரீசெண்டா ஒரு நாட்டுல வந்து ஒரு எம்பியா இருக்காரு. இப்ப வந்து நம்ம உலக அளவில் 14 நாடுகள்ல 154 தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் ஒன்னா இணைச்சு உலக தமிழ் பாராளுமன்றம் உருவாக்கி அதை முத ஆன்லைன்ல ஜூம்ல அண்ணன் விஸ்வநாதன் அண்ணன் தலைமையில தான் அண்ணனா சபாநாயகரா இருந்து அந்த உலக தமிழர் பாராளுமன்றத்தை உருவாக்கி அது வந்து ஸ்பீச் எல்லாம் கொடுத்து இது பண்ணாரு. அதுக்கப்புறம் நேரடியாக ஒரு மீட்டிங் நடத்துறோம். இப்ப வந்து உலக தமிழ் வம்சாவளி மாநாடு நடக்கும்போது எல்லா எம்பிங்களும் அந்த இடத்துல அழைச்சி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்படி எல்லாம் இருக்கு. நம்ம அரசியல் படுத்தணும். நம்ம வந்து நம்ம ஒன்று வேலை ஒன்று இருக்கக்கூடாது. கண்டிப்பா வந்து வேலை செஞ்சிருந்தா கூட அரசியலுக்கு வரணும். இப்ப வந்து திரு மோசஸ் இருக்காரு. அவர் வந்து நிறைய சோகாசன் ஒரு சேரிட்டி வச்சு பண்ணிட்டு இருக்காரு. அங்க அந்த சேரிட்டி பண்றதுனால அந்த நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு அந்த சிட்னில மட்டும் ஒரு 15 எம்பிங்க இருக்காங்க. அந்த சுற்றி இருக்கிற அந்த NSW ப்ரொவின்ஷன்ல 15 எம்பி அவர்கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அவர் மூலயமா அவர் சோசியல் ஒர்க்ல வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ராஜேந்திர பூபதி எடுத்துக்கலாம். அவர் உலக தமிழ் வம்சாவளி அமைப்புல சேர்ந்தவர். அவர் வந்து உலகம் ஃபுல்லா சுத்திட்டே இருப்பார். எல்லா நாட்டுல இருக்கிற எம்பிங்களை கோஆர்டினேட் பண்றது போறது வரதெல்லாம் பண்ணிட்டு இருப்பார். சைனால கூட போயிட்டு நம்ம தமிழ் ஆளுகளை வந்து ஒரு அங்க ஒரு அரசியல் படுத்தணும்னு சொல்லிட்டு நெட்வொர்க் பண்ணிட்டு இருக்காரு. அது மாதிரி நம்ம ஆளுங்க எல்லாமே செயல்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்குது காக்ரோச் ஜனதா பார்ட்டி. நாங்க வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி அது மாதிரிலாம் இல்லாம ஒரு ரீசனபிளா ஒரு விஷயத்தை எடுத்து முன்னுக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து உலக தமிழ் வம்சாவளி அமைப்பு அதுவும் நம்ம மூத்த அண்ணன் அண்ணாதுரை காலத்திலே அண்ணன் வந்து எம்பியா இருந்தவர். அவரோட ஸ்பீச்ல நான் நிறைய கேட்டிருக்கேன். அந்த காலத்துல அண்ணாதுரை வந்து எம்பியா இருக்கும்போது இவர் எம்பி எலெக்ஷன்ல 4,000 rupees அண்ணனுக்கு கொடுத்தாங்களாம் செலவுக்கு. 4,000 ரூபாய் தான் கொடுத்தாங்க அண்ணனுக்கு. அண்ணன் அப்புறம் 2,000 போட்டு செலவு பண்ணி நின்னாரு. சோ இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு பெரிய இது நடந்திருக்கு. நிறைய 30 கோடி 40 கோடி இருக்கிற செலவு பண்ணிட்டு இருந்த காலகட்டத்துல இன்னைக்கு ஒரு நயா பைசா கூட மக்களுக்கு ஃப்ரீ காசு கொடுக்காம ஒரு சட்டமன்ற தொகுதியில ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க. இப்ப இருக்கிற மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து எலெக்ஷன்ல காசு செலவு பண்ணாம வந்திருக்கிறாங்க. இது மாதிரி இன்னும் வந்து நிறைய மாற்றங்கள் வரணும். நம்ம வந்து ஓட்டை வந்து காசு கொடுத்து வாங்கக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு நல்ல மாடல். இது வந்து உலகம் ஃபுல்லா பரவணும் அப்படின்றது என்னோட
நம்பிக்கை, வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.